Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகே, சோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, சோ நம்ம இங்கிலீஷ்ல அதிகப்படியா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்ய முடியும், என்னால செய்ய முடியாது, என்னால செய்ய முடிந்தது, என்னால செய்ய முடியல. ஓகே, சோ இந்த 4 வார்த்தைகள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒண்ணு முடியும், இன்னொன்னு முடியாது, இன்னொன்னு முடிந்தது, இன்னொன்னு முடியவில்லை. ஓகே, சோ இந்த 4 வார்த்தைகள் நம்ம தமிழ்ல எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதிகப்படியா நம்ம பேசியும் பிராக்டிஸ் பண்ணிருப்போம். முடியும், ஃபார் எக்ஸாம்பிள், என்னால ஓட முடியும், என்னால ஓட முடியாது, என்னால ஓட முடிந்தது, என்னால ஓட முடியல. இந்த 4 வார்த்தைகளையும் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படிங்கறத நான் கம்பைன் பண்ணி சொல்லி கொடுக்க போறேன். தனித்தனியா நம்ம சொல்லி கொடுத்திருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோல. இப்ப கம்பைன் பண்ணி நம்ம ஒரே வீடியோல படிக்க போறோம். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 4 வார்த்தைகள் நம்ம இங்கிலீஷ்ல பயன்படுத்தலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன், முடியும் அப்படின்னா கேன், முடியாது அப்படின்னா cannot அப்படின்னு சொல்லலாம். அதை சுருக்கமா can't அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம can't அப்படின்னு வாசிக்கலாம். ஓகே, cannot, can't, can't. ஓகே, எப்படினாலும் இதை வாசிக்கலாம். அதே மாதிரி முடிந்தது அப்படின்னா could அப்படின்னு சொல்லுவோம். முடியவில்லை அப்படின்னா couldn't. could not அதோட சுருக்கமான வடிவம் தான் couldn't. சோ இதெல்லாம் நம்ம எந்தெந்த இடங்கள்ல நான் யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ கேன் அப்படின்னா present ability அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, present ability அப்படின்னு சொல்லுவோம். சோ present ability அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியறது தான் present ability. ஓகே, பிரசன்ட் எபிலிட்டினா இப்போ ஒரு விஷயத்த பண்ண முடிகிறது. என்னால இப்ப வேகமா ஓட முடியும், என்னால வேகமா நீச்சல் அடிக்க முடியும், என்னால டான்ஸ் ஆட முடியும். இப்போ உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியறதுக்கு பேரு தான் பிரசன்ட் எபிலிட்டி. சோ அந்த இடத்துல தான் நம்ம கேன் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் can't. சோ can't அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் inability. அவ்வளவுதான். ஓகே, பிரசன்ட் தான், ஆனா inability. சோ inability அப்படின்னா பிரசன்ட்ல ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா கேக்குறாங்க, கடைக்கு போயிட்டு வரியா தம்பி அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, என்னால முடியாது. வேகமா ஓடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க, கால்ல அடிபட்டு இருக்கு, என்னால ஓட முடியாது. இப்போ ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துலதான் நம்ம can't யூஸ் பண்ணணும். சோ பொதுவா நம்ம இதை can't அப்படின்னு வாசிப்போம், cannot அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் could. could நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா past ability அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, past abilityனா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியும், பட் இப்போ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசா இருக்கும் போது என்னால வேகமா ஓட முடிந்தது, அதான் இந்த முடிந்தது. சோ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா past ability அப்படின்னு சொல்லுவோம். நம்ம past ability இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம could யூஸ் பண்ணுவோம். சின்ன வயசா இருக்கும் போது என்னால நல்லா படிக்க முடிஞ்சிச்சு, சின்ன வயசா இருக்கும் போது என்னால நல்லா சாப்பிட முடிஞ்சது, ஓகே அப்படின்னு சொல்லுவோமா. சோ பாஸ்ட் எபிலிட்டிக்கு நம்ம could யூஸ் பண்ணுவோம். couldn't அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி வாசிக்கிறோம்? couldn't, could not அதோட சுருக்கமான வடிவம் தான் couldn't. இதோட not போட்டிருக்கோம். இது பாஸ்ட் inability. ஓகே, பாஸ்ட்ல ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியாம இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து என்னால ஸ்கூலுக்கு வர முடியல, எனக்கு காய்ச்சல், நேத்து என்னால ஸ்கூலுக்கு வர முடியல. பாஸ்ட்ல ஒரு விஷயத்த பண்ண முடியாம இருந்திருக்கும். நேத்து என்னால மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல. நான் சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு நீச்சல் அடிக்க முடியாது, நீச்சல் அடிக்க முடியல. இப்ப என்னால ஸ்விம் பண்ண முடியும், ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னால ஸ்விம் பண்ண முடியல. சோ பாஸ்ட்ல ஒரு விஷயத்த பண்ண முடியாம இருந்தா அங்க நம்ம couldn't யூஸ் பண்ணுவோம். Now I am going to explain the structure for each and everything, and then I am going to give you so many example sentences for can, can't, could, couldn't. Let's practice. Okay friends, இங்க பாருங்க, இந்த வார்த்தைகள்ல நம்ம எது பயன்படுத்தணும்னாலும் இதுதான் ஸ்ட்ரக்சர்.
ஓகே, ஸோ முதல்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கடுத்து இந்த 4 வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வெர்ப் இருக்கும். ஸோ இந்த வெர்ப் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, இதுல பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த சைடு வெர்ப், நடுவுல வந்து இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். இந்த கேன், குட் இதுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல ஒரு பேர் இருக்கு, மாடல் வெர்ப்ஸ். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ஏற்கனவே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். ஓகே, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் பேரு, நம்மளோட நேம்ஸ் எல்லாமே தான். ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதுதான் ஃபார்மேட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளோட வேர்ப் வந்து ஸ்விம். ஸ்விம்னா நீச்சல் அடிக்கிறது. நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா அதுதான் வேர்ப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 4 வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, கேன், ஃபர்ஸ்ட் கேன் வச்சு சொல்லலாம். ஐ கேன் ஸ்விம். என்னால் நீச்சல் அடிக்க முடியும். கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். என்னால நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னா எதை குறிக்குது? இப்போ உங்களால அதை பண்ண முடியும், பிரசன்ட் எபிலிட்டி. இதே இது நம்ம இந்த காண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? முடியாது. ஐ கேன்ட் ஸ்விம். என்னால நீச்சல் அடிக்க முடியாது. பிரசன்ட் இன்எபிலிட்டி. இன்எபிலிட்டினா முடியாது அப்படின்னு அர்த்தம், இப்போ பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐ காண்ட் ஸ்விம், என்னால நீச்சல் அடிக்க முடியாது. நெக்ஸ்ட், குட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஓகே, குட். ஐ குட் ஸ்விம். என்னால நீச்சல் அடிக்க முடிந்தது. இதுக்கு முன்னாடி நான் நீச்சல் அடிக்க முடிந்தது, ஆனா இப்ப என்னால முடியல அப்படின்னு அர்த்தம். இட் ரெப்ரசன்ட்ஸ் த பாஸ்ட் எபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட், couldn't. I couldn't swim. என்னால நீச்சல் அடிக்க முடியல. இது வந்து பாஸ்ட்ல inability. ஓகே, முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து அந்த ப்ரெசன்ட் எபிலிட்டி, பாஸ்ட் எபிலிட்டிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பட் இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியும், முடியாது, முடிந்தது, முடியவில்லை. அதுக்கு என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு சில சென்டென்சஸ் சொல்லுவேன், நீங்க வந்து கமெண்ட்ல ஆன்சர் போட்டுட்டே வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெர்பையும் மாற்ற போறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்டையும் மாற்ற போறோம். யூ வில் கெட் மெனி சென்டென்சஸ். ஓகே, ஒரு 2-3 சென்டென்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அவனால ஓட முடியும், அதை எப்படி சொல்லுவீங்க? அவனால ஓட முடியும், அதை எப்படி சொல்லலாம்? வெரி குட். ஸோ அவனால், சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படின்னு வந்திருக்கு, அப்போ ஹி. ஓகே, கேன், ஹி கேன். வெர்ப் என்னது? ஓடுறது. ஹி கேன் ரன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவனால் ஓட முடிந்தது, அதை எப்படி சொல்லுவீங்க? அவனால் ஓட முடிந்தது, அதை எப்படி சொல்லலாம்? குட், நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்களே. முடிந்தது அப்படின்னா குட். he could run. அவனால ஓட முடிந்தது. he could run. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவனால ஓட முடியாது, அதை எப்படி சொல்லுவீங்க? அவனால ஓட முடியாது. வெரி குட். he can't run. அவனால ஓட முடியாது. கடைசி ஒண்ணு இருக்கு, அவனால ஓட முடியல. நேத்து அவனால ஓட முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, காலில் அடிபட்டு இருந்தது. பாஸ்ட்ல ஒரு விஷயத்த பண்ண முடியாம இருக்கிறது, அவனால ஓட முடியல. அல்லது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், காலில் அடிபட்டு இருக்கு அதனால என்னால ஓட முடியல. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், பாஸ்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால முடியலன்னு சொல்றதுக்கும் நம்ம couldn't யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ he couldn't run. அவனால ஓட முடியல. தட்ஸ் இட். தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிறைய சென்டென்சஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஈஸியா இருக்கா கான்செப்ட்? ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. Let's practice. Okay, I have written 4 sentences here. Okay, so we are going to practice with these 4 sentences. Okay, first sentence. என்னால் பாட முடியும். ஸோ எல்லாருமே வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க, யாருமே அமைதியா இருக்கக்கூடாது. ஓகே, ரைட். என்னால் பாட முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ முடியும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம கேன் யூஸ் பண்ணணும்.
ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும். சப்ஜெக்ட் பிளஸ் மாடல் வேர்ப் பிளஸ் வேர்ப். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னதுங்க? என்னால் அப்படின்றது. ஐ முடியும் அப்படின்னா கேன். பாடுறதுதான் வேர்பு, அதுக்கு இங்கிலீஷ்ல சிங். ஐ கேன் சிங், என்னால பாட முடியும். ஐ கேன் சிங் அ சாங், என்னால ஒரு பாட்டு பாட முடியும். கேன் யூ சிங் அ சாங் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஐ கேன் சிங் அ சாங், என்னால பாட்டு பாட முடியும். ஓகே நெக்ஸ்ட், என்னால் பாட முடியாது. ஸோ நமக்கு வந்து இப்போ ஏதோ த்ரோட் பெயின் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ என்னால் வந்து பாட முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ என்னால் முடியாது. ஸோ முடியாது அப்படின்னா can't. can't இது எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. can't. ஸோ நம்ம வந்து can't அப்படின்னு பொதுவாக நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ யூ கேன் ஆல்சோ ப்ரொனவுன்ஸ் திஸ் வேர்ட் as can't. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா I can't sing. I can't sing or I can't sing. ஓகே, என்னால பாட முடியாது. நெக்ஸ்ட், என்னால பாட முடிந்தது. இப்பதான் என்னால முடியல, பட் பாட முடிந்தது. ஸோ முடிந்தது அப்படின்னா could. I could sing. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட், முடியவில்லை. couldn't. ஸோ இது வந்து என்னால பாட முடியல, நேத்து பார்ட்டியில என்னால பாட முடியல, பாஸ்ட குறிக்குது. ஓகே, இட் ரெப்ரசன்ட்ஸ் பாஸ்ட் inability. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I couldn't sing. I couldn't sing, என்னால பாட முடியல. Now I'm going to teach you the proper way of pronouncing these words. Okay, I'm going to teach you the pronunciation. Okay, இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா can அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. can. can. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வாசிக்கணும். KIN. இது எப்படி வாசிப்பீங்களோ அதே மாதிரி தான் இதை வாசிக்கணும். can. I can. I can sing. I can sing. I can sing அப்படின்னு சொல்றதை விட I can sing. I can sing. ஓகே, இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா can't. can't. அந்த T சவுண்ட் நல்லா கேட்கணும். can't. could. couldn't. Okay, so let's practice some more sentences. Next sentence, அவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அவனால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஸோ முடியும்னு வந்திருக்கு, அப்போ நம்ம கேன் யூஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவனால் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, ஸோ தீர்க்க அப்படிங்கிறது verb. ஸோ அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. முடியும் அப்படின்னு இருக்கு, ஸோ கேன். தீர்க்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சால்வ். சால்வ் பண்ண முடியும், சால்வ். இந்த பிரச்சனையை, இந்த அப்படின்னா this, பிரச்சனைனா ப்ராப்ளம். he can solve this problem. he can solve this problem. அவனால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். நெக்ஸ்ட், அவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படின்னு இருக்கு. ஸோ முடியாது அப்படின்னா can't. ஸோ மற்ற எல்லாமே அதே தான். ஸோ இந்த இடம் மட்டும் மாறும். he can't solve this problem. he can't solve this problem. அவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. நெக்ஸ்ட், அவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடிந்தது. பிரச்சனையை தீர்த்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு, பாஸ்ட். ஓகே, தீர்க்க முடிந்தது. முடிந்தது அப்படின்னா could யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அவனால் he, இந்த இடத்துல என்ன வரும்? could. he could solve this problem. he could solve this problem. அவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடிந்தது. அவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. எவ்வளவோ அவனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டான், ஆனா முடியல. இது எதை குறிக்குது? பாஸ்ட தான் குறிக்குது, தீர்க்க முடியல. ஓகே, ஸோ முடியவில்லை அப்படின்னா couldn't. he couldn't
solve this problem. That's it. He couldn't solve this problem. ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த வார்த்தைகளை நம்ம சரியா எந்த இடத்துல பயன்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இதை நம்ம ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. He can solve this problem. He can solve this problem. He can't solve this problem. He could solve this problem. He couldn't solve this problem. உங்களுக்கு இந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்னால can't அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா cannot யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, he cannot solve this problem. இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். He cannot solve this problem. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதும் போது இந்த ரெண்டு எண்ணுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் இன்னொரு சில சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, என்னுடைய அம்மாவால் கார் ஓட்ட முடியாது அப்படின்னு இருக்கு. என்னோட அம்மாவால கார் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ முடியாது அப்படின்னா can't இது யூஸ் பண்ணணும். ஓகே, can't. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? என்னுடைய அம்மா அப்படிங்கிறவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ மை மதர். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும். அடுத்து என்ன வரும்? இந்த 4 வார்த்தைகள்ல ஏதாவது ஒண்ணு. ஸோ can't. ஓகே, ஸோ வெர்ப் என்னது? ஓட்டுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிரைவ். ஓகே, மை மாம் can't drive. எது ஓட்ட முடியாது? கார். மை மாம் can't drive a car. என்னுடைய அம்மாவால் கார் ஓட்ட முடியாது. நெக்ஸ்ட், அவளால் நேற்று மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவளால் நேற்று மீட்டிங்ல கலந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ முடியவில்லை அப்படின்னு வந்துருக்கு. இதை வச்சுதான் நீங்க தீர்மானிக்கணும். ஓகேவா? ஸோ இங்க 4 வார்த்தைகள்ல எது வரும்? முடியவில்லைனா couldn't. சப்ஜெக்ட் யாரு? அவளால். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? she couldn't. அவளால் முடியவில்லை, she couldn't. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்களா? ஈஸியா இருக்கா? ஸோ கடகடன்னு ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகேவா? நானும் கமெண்ட்டை ரீட் பண்ணி பார்ப்பேன். ரைட்? ஓகே, she couldn't அவளால் முடியவில்லை. வெர்ப் என்னது? கலந்து கொள்ள. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கலந்து கொள்ள பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அட்டெண்ட் பண்ண attend அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அட்டெண்ட் பண்ண முடியல. she couldn't attend meeting. she couldn't attend the meeting. எப்போ? நேத்து, yesterday. she couldn't attend the meeting yesterday. she couldn't attend the meeting yesterday. அவளால நேத்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட், என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியும். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. பிரசன்ட். ஓகே, ஸோ முடியும் அப்படின்னா என்னது? can. ஸோ என்னால் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். I can என்னால முடியுது. verb என்னது? புரிந்து கொள்ள. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? understand. I can understand என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னை அப்படின்னா you. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. I can understand you. I can understand you. ஓகே, நெக்ஸ்ட், இது எப்படி வாசிக்கணும்? I can அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா. பட் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் I can understand you. நெக்ஸ்ட், அவர்களால் நேற்றிரவு வெளியே செல்ல முடிந்தது. அவங்களால நேற்று நைட்டு வெளியே போக முடிந்தது. ஓகே, ஸோ முடிந்தது அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? could. ஸோ அவர்களால் அப்படின்னா சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல they could. ஸோ வெர்ப் என்னது? செல்ல, போகிறது. ஸோ they could go அவங்களால போக முடிஞ்சது. எங்க? வெளியே. they could go outside அல்லது they could go out அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வெளியேங்கிறதுக்கு நம்ம அவுட் சைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதனால ஓகே. ஸோ they could go outside. நேற்று இரவு அப்படின்னா லாஸ்ட் நைட். ஸோ yesterday நைட்னு சொன்னா தப்பு. ஓகே, they could go
அவுட் லாஸ்ட் நைட், அவங்களால வெளியே போக முடிந்தது. தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் வந்தாலும் நமக்கு ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த 4 வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் வேர்ப் இருக்கும். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் இன்னொரு 4 சென்டென்சஸ் எழுதி போடுறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. என்னால் உனக்கு கால் பண்ண முடியல. என்னால உனக்கு கால் பண்ண முடியல. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல, நேற்று நான் உனக்கு கால் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், பட் என்னால கால் பண்ண முடியல. ஸோ முடியவில்லை அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன வரும்? இது பாஸ்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? couldn't. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் யாருங்க? என்னால். ஐ couldn't. எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஐ couldn't, என்னால முடியல. வெர்ப் என்னது? கால் பண்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கால் தான். I couldn't call you. அவ்வளவுதான். I couldn't call you. I couldn't call you. என்னால உனக்கு கால் பண்ண முடியல. நெக்ஸ்ட், என்னால் உனக்காக காத்திருக்க முடியும். என்னால உனக்காக வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ முடியும் அப்படின்னா என்னது? கேன். கேன். ஸோ என்னால்னா ஐ கேன். வேர்ப் என்னது? ஐ கேன் அப்படின்னா என்னால முடியும். காத்திருக்க அப்படிங்கறத வேர்ப், அதுக்கு இங்கிலீஷ்ல வெயிட். உனக்காக அப்படின்னு இருக்கு. காக அப்படின்னா ஃபார், உனக்காக அப்படின்னா ஃபார் யூ. ஐ கேன் வெயிட் ஃபார் யூ. ஐ கேன் வெயிட் ஃபார் யூ. என்னால உனக்காக காத்திருக்க முடியும். நெக்ஸ்ட், அவளால் நேரத்திற்கு வேலையை முடிக்க முடியாது. அவளால் நேரத்திற்கு வேலையை முடிக்க முடியாது. ஸோ அவளால் டைமுக்கு வேலையை முடிக்க முடியாது. ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்க சொல்றீங்க ஸோ ரொம்ப ஸ்லோவா பண்ற மாதிரி இருக்கு, அவளால டைமுக்கு வேலையை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ அவளால் அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட். ஷீ. முடியாது அப்படின்னு இருக்கு. ஸோ cannot அல்லது can't இதனால யூஸ் பண்ணிக்கலாம். she cannot. ஓகே, ஸோ இங்க வேர்ப் என்னது? முடிக்க. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? finish. She cannot finish. She cannot finishனா அவளால முடிக்க முடியாது. ஓகே, அல்லது she cannot complete இதனால யூஸ் பண்ணிக்கோங்க. depends upon the situation. ஸோ finish அப்படின்னா அன்னன்னைக்கு வேலையை முடிக்கிறது. complete அப்படிங்கிறது முழுசா மொத்தமா ஒரு வேலையை முடிக்கிறது. ஸோ ஒரு வேலை, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ 10 நாள் 15 நாள் கொடுத்துருக்காங்க, அதை மொத்தமா முடிக்கிறதுக்கு நம்ம கம்ப்ளீட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ she cannot finish வேலையை. finished. She cannot finish the work. நேரத்திற்கு, டைமுக்கு, on time. வாசிங்க. She cannot finish the work on time. இதே இது அவளால் நேரத்திற்கு அவளுடைய வேலையை முடிக்க முடியவில்லை. ஸோ இந்த இடத்துல அவளுடைய அப்படின்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பொதுவாக இப்படி சொல்லுவோம், அவளால் நேரத்திற்கு அவளுடைய வேலையை முடிக்க முடியாது. முடிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க பிரசன்ட்ல. இனிமேல் நடக்க போகுது, கண்டிப்பா முடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அவளுடைய அப்படின்னா her. She cannot finish her work on time. ஓகே, ஸோ அவளுடைய அப்படின்னா her, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எங்களால வேகமா ஓட முடிந்தது. சின்ன வயசா இருக்கும் போது வேகமா ஓட முடிந்தது, ஆனா இப்ப முடியல. when I was young. when I was young அப்படின்னா நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இதோட சேர்த்து நீங்க அதையும் சொல்லிக்கலாம், நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் வேகமா ஓட முடிஞ்சது. when I was young. ஓகே, ஸோ எங்களால் வேகமாக ஓட முடிந்தது. எங்களால் அப்படின்னா எங்களால் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். ஸோ வி வந்திருக்கு. என்னால்னா ஐ, எங்களால்னா வி. முடிந்தது அப்படின்னா could. we could, எங்களால் முடிந்தது. verb என்னது? ஓடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல run. வேகமாக அப்படின்னா fast. we could run fast. when I was in, we could run fast. Okay, when we were in. So எங்களால்னா we. when we were in, we could run fast. That's it. Okay, சிம்பிளா இருக்கா? That's it. So இதே மாதிரி can, can't, could, couldn't யூஸ் பண்ணி கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். என்னால் விளையாட முடியும், என்னால் விளையாட முடியாது, என்னால் விளையாட முடிந்தது, என்னால் விளையாட முடியவில்லை.
இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்க சரளமா பேச நினைச்சீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.